என்னதான் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? கடந்த 2 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மேடை பேச்சுக்கள் எல்லாம் அனலை கிளப்பி கொண்டிருக்கிறது. சரமாரியாக விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டார். பால்தாய் கொடுத்ததெல்லாம் பச்சிட்டாலாக்கு பேசு. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. நான் திண்ணையில் படுத்து கிடந்தேன் என்று நீ சொல்வாய் என்றால் உன் அப்பன் திருட்டு ரயிலில் வந்தவன் தானே அப்படின்றத கேட்கிறாரு. முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். எங்களுக்கு சொல்ல தெரியாதா? திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில பிறந்து உழைத்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள் வாய் நாக்கு இருக்குன்னா எது வேணாலும் பேசிடலாமா? எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு நாக்கு இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நியாயமான பேச்சு தானே. கருணாநிதி என்ன அப்படியே மன்னர் பரம்பரையில பிறந்து வந்தாரா? இல்ல, நீ வந்தது திருட்டு ரயில் தானே, ரயில் கக்கூஸ்ல உட்கார்ந்து தானே நீ வந்த. அது அப்படித்தான் நாங்க பேசுவோம். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். திரு உதயநிதி அவர்களே, நீங்க இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நாங்களும் பேசுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அறச்சீற்றம். என் தந்தையை பற்றி இப்படியெல்லாம் பேசிவிட்டீர்களே அப்படின்ட்டு. உங்கள் அப்பாவை, உன் குடும்பத்தை மிக மோசமாக பேசிய வைகோ உங்க கூட தான் வச்சுக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பனை கட்டுவிரியன் என்று சொன்ன திருமாவளவனை நீ உங்க கூட தான் வச்சுக்கிட்டு இருக்க. அங்கே போய் உன் அறச்சீற்றத்தை காட்ட வேண்டியது தானே. சாம்பார் அப்ப எனக்கு இந்த டேப்ல என்ன சொல்லப்படுது? ஸ்டாலின் ஒரு தத்தி. இன்னைக்கு தூத்துக்குடி போனார் ஸ்டாலின், பதநீர் குடிச்சிட்டு இருந்தார். அப்ப இதுல என்ன சக்கரை போட்டுக்குதான்னு கேக்குறேன். சக்கரை போட்டிருக்கீங்களா? சக்கரை போட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட மங்குடி எங்களை பத்தி பேசலாமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்போ உன்னுடைய அறச்சீற்றத்தையும் உன்னுடைய கோவத்தையும் யார்கிட்ட போய் காமிக்கணும்? ஸ்பெக்ட்ரம் ராஜாட்ட போய் நீ காட்டணும். கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாக்கும் போது ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்ததாக திரு ராசா அவர்கள் குறிப்பிட்டது. ராஜா தானே சொல்றாரு. ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அப்போ போய் ராஜாட்ட போய் பேசு. உன்னால முடியுமா? கவுன்சிலர் புருஷனே நீ சொல்றது கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் தானே ஸ்பெக்ட்ரம் ராஜா நீ சொல்றது கேட்கறதுக்கு. அவங்க கிடக்குறான். அவன் தான் சொல்றானே நான் லாக்கு வச்சிருக்கேன்னு. கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிடி விட்டு போகாது சார். இப்ப அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் குட்டிக்கு வர. உன் குடும்பம் தான் கக்கூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரேஷன் கடை வரைக்கும் சாப்பிட்ற பண்டம் வரைக்கும் எல்லாத்தையும் திருடி இருக்கீங்களே. அதுல என்ன லாக்க எங்க வச்சிருக்கானா யாருக்கு தெரியும்? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அப்போ பிரச்சனை உன்கிட்ட, பிரச்சனை உன் குடும்பமே ஒரு பிரச்சனை தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பமே ஒரு பிரச்சனை தான். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. எங்க அப்பா சிங்கம்னு. தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். எந்த ஊர்லடா சிங்கம் ஐயோ கொலை பண்றாங்க, ஐயோ கொலை பண்றாங்க அப்படின்னு கத்துது. கருணாநிதிக்கு என்ன சென்டிமெண்ட் இருக்க முடியும்? கருணாநிதி செத்தாருன்னு ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சென்டிமெண்ட் இருக்க முடியும்? ஒரு சென்டிமெண்ட்டும் கிடையாது. அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. இந்த கருணாநிதி சென்டிமெண்ட் எடுபடாதுன்றதுனாலதான் நீயே கருணாநிதி ஆட்சி அமைப்போன்னு சொல்றதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. நீ தான் திராவிட மாடல்னு சொல்லிட்டு திரியிற. ஏன் உன்னால கருணாநிதி மாடல்னு சொல்ல முடியல?
ஏன்னா உனக்கு தெரியும், கருணாநிதி என்கிற பெயரை சொன்னாலே மக்கள் காரி துப்புவார்கள். இன்னும் சொல்லணும்னா, ஸ்டாலின் செய்த ஒரு நல்ல விஷயம், உருப்படியான விஷயம் இந்த 5 ஆண்டுகள்ல எனக்கு தெரிந்து என்னன்னா, நாங்கள் குழிக்கு பிச்சை எடுத்தோம், கருணாநிதியை புதைக்கிறதுக்கு குழிக்கு பிச்சை எடுத்தோம், எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல, அனுமதிக்கலன்னு சொன்னதுதான் ஆகச்சிறந்த ஒப்புதல் வாக்குமூலம். நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே, கருணாநிதியை புதைக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது என்று சொல்வதுதான் வரலாற்றில் கருணாநிதி என்கிற அந்த அரசியல் வரலாற்று பிழைக்கு கொடுக்கக்கூடிய சரியான பதிலாக இருக்க முடியும். அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? அழுதுக்கு இருக்க நீ. அப்ப இந்த கருணாநிதிக்கு நாங்க ஏன் மரியாதை கொடுக்கணும்? உங்க அப்பனா இருந்தா நீ கொடுத்துட்டு போ, எங்களுக்கு என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருட்டு பைய கருணாநிதி, அயோக்கியன் கருணாநிதி. இல்ல அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டலாம் போதும். வெளுன்னு வெளுக்கணும் அந்த குடும்பத்தை. கேவலமான குடும்பம். அப்படியே அந்த ஒட்டுண்ணி போல இந்த தமிழ்நாட்டையே வந்து சுரண்டி திங்கின்ற ஒரு கேவலமான அசிங்கம் பிடித்த ஒரு குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம். இன்னொரு மந்திரி போய் மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டார் வீட்டுல. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. என்ன யூஸ் பண்ற? எல்லாம் நல்ல எண்ணெய் தான். அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் பண்றார். மா சுப்பிரமணியம் அவர்களே, அந்த வீட்டுல போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்க, அண்ணா திமுக ஆட்சி வந்தா களி சாப்பிடுங்க. எனக்கே சிரிப்பா இருக்கு. நாடே கேள்வி கேட்டுக்குது, யார் அந்த சார் அடையாளம் காட்டப்படுவார். அண்ணா திமுக ஆட்சி மனதுடனே சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அப்புறம் இங்க ஒரு அமைச்சர் இருந்தார், பொன்முடியினர். அவர் முடி மூலம் தங்கமா இருக்க மாட்டேங்குது. இங்க இருக்கிற அமைச்சர் சொல்லாரு, ஓசியில பஸ், ஓசியில நீங்க பஸ்ல பயணம் செய்யறாங்க. எனவே அப்ப முடி சொத்தா அரசாங்க சொத்தையா சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனி வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 அப்படியே கூச்சமே இல்லாம 10,000 ரூபாய். என்னது? என்கிட்ட கையிருப்பு 10,000 ரூபாய். சொல்றது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். ஸ்டாலின் கையில் அணிந்திருக்கின்ற வாட்ச் என்ன விலை? அதை எடுத்தீங்கன்னா 2.5 கோடி ரூபாய். 2.5 கோடி ரூபாய் அணிந்திருக்கின்றது ஏழை. கையில் வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே வைத்துக் கொண்டு சுத்துகிறாராம். என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குடியை வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? வங்கியில் வெறும் 40,000 ரூபாய் மட்டுமே வைத்துக் கொண்டு சுத்துகிறார்களாம். இந்த பொய்யை, இந்த பித்தலாட்டத்தை, இந்த திருட்டுத்தனத்தை இன்னும் எவ்வளவு நாட்கள் அனுமதிக்க போறோம்? தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. ஆணியா புடுங்க வேணாம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.